செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி செம்மாந்து நிற்கும் என் தமிழுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கம். என் பெயர் விஹான நந்தகுமார். நான் கோப்பல் தமிழ் பள்ளியில் 2ஆம் நிலை படிக்கிறேன். இன்று நான் பேச போற தலைப்பு ஔவையாரின் மூதுரை. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் எழுதிய தமிழ் நீதி நூல்களுள் ஒன்றே இந்த மூதுரை ஆகும். பழமையான அறக்கருத்துக்களை கொண்டிருப்பதால் இது மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல் வாக்குண்டாம் என்ற கடவுள் வாழ்த்து தொடங்கி 30 வெண்பாக்கள் கொண்டது. அதில் 8ஆம் வெண்பா சான்றோர் பற்றிய என் புரிதலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதோ அந்த பாடல். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து இருப்பவர்களை சான்றோர் என்று கூறுவோம். இத்தகைய சான்றுகளை நம் நல்லவர்கள் என்று போற்றுகிறோம். நல்ல பண்புகள் கொண்ட சான்றுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே இந்த வெண்பா நமக்கு சொல்லித்தரும் சிறந்த பாடமாகும். இந்த வெண்பாவில் உடல் உறுப்புகளான கண், காது, வாய், உடல் பற்றி அவ்வை பாட்டி பேசியுள்ளார். நல்ல அவர்களை பார்க்க நம் கண்கள் உதவுகின்றது. அவர்களின் நல்ல வார்த்தைகளை கேட்க நம் காதுகள் உதவுகின்றது. அவர்களின் நல்ல குணங்கள் பற்றி பேச நம் வாய் உதவுகின்றது. அவர்களோடு சேர்ந்து இருக்க நம் உடல் உதவுகின்றது. இதையே திருவள்ளுவர் நட்பென்ற அதிகாரத்தில் நவில் தரும் நூலயம் போலும் பெயர் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்று எழுதியிருக்கார். பொருள்: நல்ல பண்புகள் கொண்ட சான்றுகளோடு நட்பு படிக்க படிக்க சுவை தரும் நூல நுட்பம் போன்றது பழக பழக இன்பம் தரும். கடவுள் மனிதனுக்கு கூறியது கீதை, மனிதன் கடவுளுக்கு கூறியது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் மற்றும் மூதுரை ஆகும். தமிழை நேசிப்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.